காதலித்து திருமணம் செய்து கொண்ட விவகாரத்தில் புரட்சி பாரதம் கட்சித் தலைவரும் எம்எல்ஏவுமான ஜெகன்மூர்த்தி தன்னை மிரட்டவில்லை என்று களம்பாக்கம் இளைஞர் தனுஷ் தெரிவித்திருக்கிறார். எழுத்துப்பூர்வமாக புகாரளிக்க கூறி போலீசார் வற்புறுத்துவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். எனக்கு தேனியில் ஃப்ரெண்டு மூலயமா என் ஒய்ஃப் தெரியும். நாங்கள் மீட் பண்ணி தான் லவ் பண்ணோம். 5 இயர்ஸ் லவ் பண்ணோம். அதுக்கப்புறம் மேரேஜ் அவங்க வீட்டில் தெரிஞ்சிருச்சு. மேரேஜ் பண்ணுறதுக்கோசம் போயிருந்தேன். மீட் பண்ணும்போது பார்த்து அவங்க வீட்டில் தெரிஞ்சிருச்சு. அதனால் நான் கூட்டி வந்து மேரேஜ் பண்ணிட்டேன். ரெஜிஸ்டர் மேரேஜும் பண்ணேன். பொண்ணோட சம்மதத்தோடு பண்ணேன். அவங்க வீட்டில் அதை ஒத்துக்கலை. அதனால் பிரச்சனை பண்ணியிருந்தாங்க. 3 வாட்டி நாங்கள் ஸ்டேஷனில் எழுதி கொடுத்தோம். அந்த மாதிரி பொண்ணு வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க சைட்லேருந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஒய்ஃப் வந்து போக மாட்டேன், இல்லை என் கூட தான் இருப்பேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால 3 வாட்டி ட்ரை பண்ணாங்க. வரலன்றதுனால ஏதோ பிரச்சனை மாதிரி போயிட்டு இருந்தது. அவங்க அப்பா வந்து ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. பொண்ணு வேணும் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அதான் இந்த இன்சிடெண்ட் ஆகிடுச்சு. தம்பி வந்து ஏதோ கூப்பிட்டு போனேன்ற மாதிரி. அதுக்கப்புறமும் அதான் அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இப்போது இந்த வயசும் இல்லை. அவரும் என்கிட்ட எதுவுமே பேசல. அப்புறம் எந்த சைடில் இருந்தும் அவங்க சைட்லேருந்து எனக்கு கஷ்டப்பட்டு நாங்கள் பேசிட்டு தான் இருந்தோம். அதான் இந்த மாதிரி பிரச்சனை தம்பியை ஏதோ கூப்பிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியும். நானும் இப்போ தான் இங்கே வந்தேன். வெளியே தான் இருந்தேன். வெளியே ஃப்ரெண்ட் வீட்டில் இருந்தேன். நான் தனியாக இருந்தேன். இவங்க வீட்டில் சொன்னதுக்கப்புறம் தான் நான் இங்கே கிளம்பி வரேன். இல்லை, அந்த தலைவர் இப்போ உங்களை கூப்பிட்டு ஏதாவது மிரட்டினாங்களா? இல்லைங்களே, எங்கள் சைடு எதுவுமே என்னை எதுவுமே பண்ணலை. அவங்க என் சைடு எதுவும் வரல. யாரும் என் சைடுல இருந்து யாரும் என்னை மிரட்டல, என்னை எதுவும் பண்ணல. என்ன இந்த பாதுகாப்பு கொடுக்குறோம், உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, உங்கள் பேர் தான் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க, நியூஸ் சேனல்லேருந்து எல்லாமே உங்கள் பேர் தான் யூஸ் பண்ணுறாங்க, உங்கள் விஷயம் தான் போயிட்டுருக்கு, அது மூலயமா பெரிய தலைவர் வந்து பண்ணுற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க, அதனால் உங்களை ஏதாவது பண்ணிட போகிறாங்க, உங்களுக்கு பாதுகாப்புக்கு தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி போலீஸ் சைட்லேருந்து சொல்லுவாங்க. உங்களுக்கு பாதுகாப்பு இப்போ தேவைப்படுதுங்களா? எங்களுக்கு இப்போதைக்கு தேவையில்லை. மிரட்டுற மாதிரி எதுவும் இல்லை. இருந்தாலும் அவங்க இருக்காங்க, அவங்க மேல இடத்துல சொல்கிறாங்க, அவங்க கேட்குறாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. ஃபோனில் யாருன்னா உயர் அதிகாரிங்க இது பேசணும் கூப்பிட்டுருந்தாங்க. யார் சார் பேசுனது? எஸ்பி சார் பேசினார். அதான் என்னப்பா எப்படி சொல்கிறது, எதுக்கு கேஸ் வாபஸ் ஆனீங்க, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. நாங்கள் சொல்லிட்டோம், எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் பிடிக்கல, இந்த கேஸ் பண்ணது அதெல்லாம் பிடிக்கல, அதனால் அவங்க எப்படி இருந்தாலும் ஒரு நாள் வந்து எங்கள் கூட தான் சேர போகிறாங்க, அதனால் நாங்கள் கேஸ் வாபஸ் வாங்கிக்கிறோம். நான் 4 வருஷமா 5 வருஷமா கிட்ட லவ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போது ரீசெண்டாக கல்யாணம் பண்ணிட்டோம். அவங்க வீட்டில் அவங்க 3 மாதம் ஆகுது கல்யாணம் ஆகி. என் கூட நல்லா சந்தோஷமாக தான் இருக்காங்க. ஆனால் இந்த பிரச்சனைனால தான் எங்களால் நிலையான வாழ்க்கையை ரன் பண்ண முடியல. எனக்கும் ஆஃபீஸில் ஒர்க் போச்சு, நிறைய என்னோட எனக்கு பாதுகாப்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. என்னால் வெளியும் போக முடியல. எல்லாத்துக்கும் கொஞ்சம் பயந்துகிட்டே இருக்காங்க. என்ன மாதிரி பயம் இருக்கு? அதுதான் சார், என்ன ஆகும் இப்போ எப்படி சொல்லுது, போலீஸ் வந்து நிற்கிறாங்க, என்ன 4-5 பேர் பார்க்குறாங்க, எனக்கு கொஞ்சம் சுத்தமாக பண்ணிட்டோம், நம்ம லவ் பண்ணோம், பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணோம், அதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.